ஆராதனைக்கு ஆரம்பமாக அமர்ந்த வண்ணமாக துதிப்பாடல் புத்தகத்தில் 30வது பாடல் பாடுவோம். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார் என்ற பாடல் 1வது 2வது கவிகளை மாத்திரம் பாடுவோம். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் கர்த்தரை துதிக்க கடவுது. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான வாக்கியத்தை நீங்கள் தந்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவருடைய நடுவிலே நீர் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய மத்தியிலும் நீர் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆலய ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு என்று ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தில் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை காண்கிற பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த ஆலய ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தர வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று பாமாலையிலே 308வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 308 1வது 4வது கவிகளை பாடுவோம். பரத்தின் ஜோதி என்ற பாடல் 308வது பாடல்.
இவ்வாறே இந்த நேரத்தை ஜெபத்திலே நாம் செலவிடுவோம். ஜெபம் செய்வோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் நாம் தேவனை ஆராதிப்போம். நம்முடைய தேவன் நம்மை நேசித்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். ஆகையினாலே அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னுமாக அவர் செய்திருக்கிற எல்லா கிருபைகளையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆகினாலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து நாம் ஆராதனை செய்வோம். மேலுமாக நம்முடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். நம்முடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நாம் ஜெபிப்போம். தேவன் நமக்கு கிருபையாக நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். நீர் ஆராதனைகளிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடியினாலே உம்மை நாங்களும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். சபையாக கூடி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுடைய தெய்வமாக, ரட்சகராக, ஆண்டவரே எங்களுடைய மீட்பராக, எங்களுடைய ஆண்டவரே யாக்கோபின் ஜெய கம்பீரமானவராக இருக்கிறபடினாலே, உம்மை ஜெயபலமாக இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஆதியும் அந்தமுமாக, ஆண்டவரே அல்பாவும் உமேகமாக இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் துவக்கம் முடிவுமாக இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் இம்மானுவேலராக இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இம்மானுவேலராக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே முன்னதாக ஆண்டவரே கொண்டு வந்த ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பல தேசங்களிலிருந்து இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தோமா முதல் ஆண்டவரே உம்முடைய சீடனாகிய ஆண்டவரே தோமா முதல் அநேக மிஷனரிகள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னுமாக இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், ஸ்காட்லாந்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் பல இடங்களிலிருந்து ஆண்டவரே எங்கள் நாட்டிற்கு வந்த ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ்க்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பேப்டிஸ்ட் மிஷனுக்காக நன்றி சொல்கிறோம். மெத்தடிஸ்ட் ஆண்டவரே திருச்சபை கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். சிஎம்எஸ் திருச்சபைகளுக்காக, லண்டன் மிஷனுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரே உடைய பணியை எங்களுடைய மத்தியிலே கொண்டு வந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸுக்காக, சர்ச்சஸ்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அநேகர் இந்த இடத்துல வந்து இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், அவர்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய தியாகமான வாழ்க்கைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். அவர்கள் ஏற்படுத்தி வைத்த பள்ளிக்கூடங்களுக்காக நன்றி சொல்கிறோம், காலேஜஸ்க்காக நன்றி சொல்கிறோம், நர்சிங் ஸ்கூலுக்காக நன்றி சொல்கிறோம், அவர்கள் ஏற்படுத்தி வைத்த ஹாஸ்டல்ஸுக்காக நன்றி சொல்கிறோம், முதியோர் இல்லத்திற்காக நன்றி சொல்கிறோம், பைபிள் காலேஜ்
காலேஜஸ்க்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை. இவ்விதமாக அவர்கள் ஏற்படுத்தி வைத்த ஆண்டவரை மெடிக்கல் காலேஜஸ்க்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை. இவ்விதமாக செய்த ஒவ்வொரு பணிக்காக ஆண்டவரை, காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் என்று சொல்லி பலவிதமான இன்ஸ்டிடியூஷன்ஸை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்கள் தியாகமாக செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரை. எங்களுடைய மத்தியில் வந்து எங்களுடைய அறியாமையை நீக்கினார்களே, அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அறியாமையில் செய்த காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரை. அனைத்தையும் அவர்கள் ஆண்டவரை நீக்கினார்களே, ஆகினால் நமக்கு நன்றி ஆண்டவரை. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பங்கள் இருப்பார்கள் என்றால் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அநேக மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். இந்தியாவிலிருந்தே பல மாநிலங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் செல்லாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற ஆர்கனைசேஷன்ஸ் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற தியாகமான ஊழியர்களுக்காக, அந்த ஊழியர்கள் செய்கிற தியாகமான ஊழியர்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் சமூகத்தில் இருக்கும் என்றால் எங்களை தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தூய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். விசேஷமாக இந்த கொரோனா நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது ஆண்டவரே. நீர்தாமே கிருபையாக இருந்தருளும் ஆண்டவரை. கிருபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கிருபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய நாட்டின் மீது மாத்திரமல்ல, மற்ற உலக நாடுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை நாடுகளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே கிருபையாக இரும் ஆண்டவரை. இந்த நாடுகளின் மீது நீர் கிருபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுக்கு இதற்கு மேல் எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே. நீர் கிருபையாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கிருபையாக இருக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதே போல வெட்டுக்களினாலே ஏற்பட்டு வருகிற தாக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் செத்து போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கீழ் காற்றை அனுப்பி எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இந்த வெட்டுக்கிளிகளையும் எங்கேயாவது அடித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களினாலே எங்களுடைய இந்தியா தேசம் பாதிக்கப்படாத அப்படி இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவர், இந்த கொரோனா நோயாளிகளாக இருக்கிறவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, டெக்னீஷியன்ஸ்க்காக, ஹெல்பர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறியாளர்கள், உதவியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே கிருபையாக இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். தியாகத்தோடு கூட வேலை செய்கிற இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே கிருபையாக இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்தருளும். விசேஷமாக ஆண்டவரே, காவல்துறைக்காக நாம் ஜெபிக்கிறோம். இவ்விதமாக காவல்துறையும் இந்த காரியங்களில் ஈடுபடும் போது, ஒழுங்கு கட்டுப்பாட்டை அவங்க கவனிக்கும் போது அவர்களுக்கும் இந்த நோய் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு துறையும் இதை சார்ந்திருக்கிற, இதை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு துறைகளையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கிருபையாக இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. மறுபடியும் திருச்சபைகள் எல்லாம் முழு சுதந்திரத்தோடு வழிபடுவதற்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லாமல் முழு சுதந்திரத்தோடு தொழுது கொள்ள, ஆராதிக்க நாங்கள் திருச்சபைகளுக்கு செல்வதற்கு எங்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்காக கவர்மெண்ட் ஆண்டவரே, அதிகாரிகளுடைய கண்களிலே தயை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற ஆண்டவரே, நம் அரசாங்கத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கிறவருடைய மத்தியில் நீ அவருடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவ்விதமாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்த, நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் போன மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி, எங்களை பாதுகாத்து, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே நீர் கடந்து செல்வதற்கு நீர் உதவி செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 31 நாட்களும் நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் கடந்து சென்றாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த மே மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே,
என்னுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொரு பேரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதுதாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருடைய கஷ்டங்கள், பண தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதன் அடிப்படையில் தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவ்விதமாக நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். வியாதியாக இருப்பார்கள் என்றால் தேவன் தாமே வியாதியை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மன கவலையோடு கூட இருப்பார்கள் என்றால் கவலையிலே உம்முடைய ஆறுதல் அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபுவாகிய நீர் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலோசனைக்காக ஆண்டவரே காத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை தேற்றவர்களாகிய நீர் ஆண்டவரே, கவுன்சிலர் ஆகிய நீர் ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இவ்விதமாக எந்தெந்த காரியங்களிலே உடைய உதவி தேவைப்படுகிறதோ அனைத்தும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். நன்றி ஆண்டவரே. கேட்கப்பெற செய்தி மூலமாக எங்களோடு கூட பேசும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இயேசுவின் போல பூமியில் செய்வதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல என் குற்றங்களை கருமானே எங்களை சோழனுக்கு பிரவேசிக்கப்படாமல் தேவன் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு தேவர்களே, ஆமென். தயவுசெய்து அமருங்கள். இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்திருப்பதை குறித்து அதிக மகிழ்ச்சி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆலய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜெபத்தை வீடுகளில் செய்யுங்கள். பழைய உற்சாகம் இருப்பது போல் தெரியவில்லை. ஆனால் ஜெபத்தை விட்டுவிடாதபடி எல்லோரும் மிக கவனத்தோடு கூட செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அதே போல் இரவிலே குடும்ப ஜெபத்தையும் நீங்கள் விட்டுவிடாதபடி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். ஆலய ஆராதனை மறுபடியுமாக தொடங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். ஆலய ஆராதனை முழு உற்சாகத்தோடு முழு அளவிலே தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் நமக்கு அது அவிதமாக உதவி செய்வாராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள்: இன்றைக்கு மிஸ் சோஃபியா மகேஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், 31ஆம் தேதி. இன்று மிஸ் சோஃபியா மகேஷ் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். 2ஆம் தேதி மிஸ்டர் சாலமன் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரேச்சல் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்த் பிரபு அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். இவர்களுக்காக தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற சோஃபிக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவள் படிக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறேன். தாளந்துகளை இம்ப்ரூவ் பண்ண கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரை போன வருடம் முழுவதும் அவளோடு கூட இருந்து அவருடைய வழிநடத்தை பாதுகாத்தீர். ஆண்டவரை இன்றைக்கு புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறேன். உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய கிருபையும் இரக்கமும் அவளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அவளை சார்ந்திருக்கிற சகோதரி, தகப்பன், தாய் இவர்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல 2ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிற மிஸ்டர் சாலமன் அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை நீர் அவர்களை வழிநடத்தி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபையை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ தனிப்பட்ட பொருளை நீர் ஆசீர்வதி உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி வழிநடத்தி ஆண்டவரை அவருடைய தேவலை சாந்தத்திலே வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். அதே போல மிஸ்ஸஸ் ரேச்சல் ரஞ்சித்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, சென்னையில் இருக்கிற மகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களும் 2ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்க போகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும். ஆண்டவரை இருக்கிற இடத்திலே தன்னுடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற பிள்ளைக்காக, கணவருக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதாமே ஆண்டவரே, இந்த வருடத்திலே புதிய கிருபைகளை நாளை நிறைத்து கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம்.
ஆண்டவரே, அதே போல் 1ஆம் தேதி திருமணங்களை அனுசரிக்க போகிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்த் பிரபுவுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய பாதத்தில் தருகிறோம். இன்னும் இயேசுடைய அன்பில் வளர உதவி செய்யும். ஒருவருக்கு ஒரு விட்டு ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு புரிந்து இன்னும் ஆண்டுடைய அன்பில் வளர்வதற்கு உதவி செய்யும். கொடுத்துக்கு 2 பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவ்விதமாக செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கரப்பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்கிறோம். நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் இந்த தியான நேரத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளிலே தங்க ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர்களோடு கூட இடைபடவும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படவும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்திலே நாம் இந்த கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்து வருகிறோம். த ஸ்பெஷல் ஸ்பீச்சஸ் ஃப்ரம் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த சாவரின் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்து வருகிறோம். வல்லவருடைய வேலைக்காரரிடம் இருந்து வந்த விசேஷமான வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழே என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு வல்லவருடைய வேலை, பவுலின் சாட்சியான வார்த்தைகள், த விட்னஸிங் வேர்ட்ஸ் ஆஃப் பால். பவுலின் சாட்சியான வார்த்தைகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் தியானம் செய்ய போகிறோம். கென்யாவில் உள்ள நைரோபியில் ஒரு பணக்கார அம்மையார் இருந்தார்கள், கிறிஸ்தவ அம்மையார். அவருடைய வீட்டிற்கு ஒருவன் வேலைக்கு வந்தார். வேலைக்கு வந்து எனக்கு நீங்கள் வேலை கொடுங்கள் என்று சொன்னார். வேலை கொடுத்தார்கள். 3 மாதம் வேலை செய்த பிற்பாடு எனக்கு நீங்கள் தகுதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும், அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு இந்த தகுதி சான்றிதழ் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அந்த அம்மையார் சொன்னார்கள், எதற்கு உனக்கு இங்கிருந்து செல்ல வேண்டும், என்ன காரணத்திற்காக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அவன் சொன்னான், 2 சமயங்களை நான் யோசித்து வைத்திருக்கிறேன், 2 மதங்களை நான் யோசித்து வைத்திருக்கிறேன். ஒன்று கிறிஸ்தவ மதம், இன்னொன்று இஸ்லாமிய மதம். கிறிஸ்தவ சமயத்தை தழுவுகிற ஒருவருடைய வீட்டிலே 3 மாதம் நான் வேலை செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். அடுத்தபடியாக முஸ்லிம் மதத்தை, முகலாமிய மதத்தை தழுவுகிற அல்லது இஸ்லாம் மதத்தை தழுவுகிற ஒருவருடைய வீட்டிலே நான் இன்னும் 3 மாதம் வேலை செய்வேன். இந்த 2லே எங்கே உண்மை நிலவுகிறது என்று அறிந்து அந்த மதத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு மனதிலே எண்ணம் வந்தது, எவ்விதமாக நான் உன்னை கடிந்து கொண்டு இருக்கிறேன், எவ்விதமாக சில வேளைகளில் பேசி இருக்கிறேன் என்று சொல்லி யோசித்து அவர்கள் சொன்னார்கள், நீ இதை முன்னதாகவே எனக்கு சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி சொன்னார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி என்பது ரொம்ப முக்கியமான காரியம். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த சாட்சி தேவனுக்கு பிரியமான வழியில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே இன்றைக்கு தியான பகுதியாக 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவைகள் எல்லாவற்றிலும் பவுலடியார் தன்னுடைய அனுபவத்தை எவ்விதமாக அவர் சொல்லுகிறார், சாட்சியாக சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் அந்த இடங்களிலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அனுபவ வாழ்க்கையில் இதெல்லாம் சந்தித்தார், எவ்விதமாக அதையெல்லாம் சமாளித்து ஆண்டவருக்காக நிலை நின்றார் என்பதாக அவர் சாட்சி சொல்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த பகுதியினுடைய சூழ்நிலையை நாம் பார்ப்போம் என்றால், பவுலடியார் 2 நிருபங்களை அல்லது கடிதங்களை கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். வேத வல்லுநர்கள் இன்னும் அதிகமாக சொல்லும்போது 3 கடிதங்கள் எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய கரங்களிலே 2 கடிதங்கள் தான் இருக்கிறது. இதில் அவர் சொல்லும்போது விசேஷமாக இந்த 2வது கடிதத்தில் தன்னுடைய அனுபவ வாழ்க்கையை குறித்து பவுலடியார் அதிகமாக பேசுகிறார். தனக்கு ஏற்பட்ட காரியங்களை குறித்து அவர் அதிகமாக அந்த இடத்துல பேசுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், கொரிந்திய திருச்சபை எல்லா விதமான பிரச்சனைகளினாலும் நிறைந்த ஒரு திருச்சபை.
எல்லா பிரச்சனைகளுமே அங்கே இருந்தது. இந்த திருச்சபைக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு பின்னதாக 2வது கடிதத்தை எழுதும்போது தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை, அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த அனுபவங்களை தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவதாக, he witnessed how he had managed his wants. தன் தேவைகளை எவ்விதம் சமாளித்தார் என சாட்சி பகிர்ந்தார். தன் தேவைகளை எவ்விதம் சமாளித்தார் என சாட்சி பகிர்ந்தார். கருத்து வசனமாக 9வது வசனம், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அதுதான் கருத்து வசனமாக இருக்கிறது. அதிலே தன்னுடைய நோக்கத்தை அவர் சொல்கிறார். நான் யாருக்கும் நான் பழுவாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். யாருக்கும் நான் பழுவாக இருக்கவில்லை என்று சொல்கிறார். இதே காரியத்தை குறித்து இன்னும் 2 இடங்களிலே அவர் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:9, 2 தெசலோனிக்கேயர் 3:8 ஆகிய 2 இடங்களிலும் நான் யாருக்கும் பழுவாக அல்ல பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், மற்றவர்களை நான் உணர்ச்சியற்றவர்களாக மாற்றவில்லை என்று சொல்கிறார். மற்றவர்களை உணர்ச்சியற்றவர்களாக மாற்றவில்லை. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற உருவகம் அல்லது உதாரணம் என்னவென்றால், டார்பிடோ என்கிற ஒரு மீன், அல்லது கிராப் ஃபிஷ் என்கிற ஒரு மீன், அதுக்கு மற்ற நம்முடைய ஆங்கிலத்தில் எலக்ட்ரிக் ஈல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மீன் வகையை குறித்து சொல்கிறார்கள். அந்த மீன் என்ன செய்யும் என்றால், தூண்டிலில் பிடிக்கப்பட்டாலும் தன்னை தொடுகருடைய கைகளை உறைய வைக்கும். தனக்கு இருக்கிற சக்தி அல்லது அந்த மின் அதிர்வு சக்தியின் மூலமாக யார் அந்த மீனை தொடுகிறார்களோ அதை உறைய வைக்கும் என்று சொல்கிறார்கள். அதனாலே அவருடைய கரங்கள் அல்லது அவருடைய விரல்கள் மறுத்து போகும் என்று சொல்கிறார்கள். குளிர்ச்சி அடையும், உணர்ச்சியற்றதாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். பவுலடியார் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது, நான் மற்றவர்களை அவ்விதமாக உணர்ச்சியற்றவர்களாக மாற்றவில்லை என்றும் சொல்கிறார். 2வதாக, நானும் இவ்விதமாக உணர்ச்சியற்றவனாக இருந்ததில்லை. மற்றவர்களை நான் என்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவதிலே அவ்விதமாக இருந்தது இல்லை என்று சொல்கிறார். என்னுடைய எல்லா உரிமைகளையும் நான் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தேன். காரணம் என்றால், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக நான் ஏற்படுத்தப்பட்டபடியால் மற்றவர்களை பாரத்துக்குள்ளாக நான் ஏற்படுத்த விரும்பவில்லை என்று சொல்கிறார். இன்னும் நமக்கு தெரிய, வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒரு வீட்டிற்கு போகும்போது சமாதானம் என்று சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானால் நீங்கள் அங்கேயே தங்கியிருங்கள் என்று சொல்லி லூக்கா 10வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது ஊழியர்காரர்களுக்குரிய ஒரு உரிமை என்று சொல்லலாம். ஆனால் பவுலடியார் அவ்விதமான உரிமையை பயன்படுத்தாதபடி தன்னுடைய அடிப்படை தேவைகள் யாவற்றையும் அவர் சந்திப்பதற்கு முன்வந்தார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். அவர் தனக்காக சம்பாதித்தார், தனக்காக வேலை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு கூடாரம் பண்ணுகிற தொழில் தெரியும். ஆகையினாலே அவர் அந்த தொழிலை கற்று வேலை செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஒவ்வொரு யூதனும் ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு பழமொழி விதமாக சொல்கிறது, if you do not teach a trade to your children, you make him thief. உன்னுடைய மகனுக்கு நீர் ஒரு கலையை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், அல்லது தொழிலை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், நீ அவனை திருடனாக மாற்றுகிறாய் என்று சொல்லி அந்த யூத பழமொழி சொல்கிறது. ஆகையினால ஒவ்வொரு யூதனும் ஒரு தொழிலை கண்டிப்பாக கற்று வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தச்சு தொழிலை கற்று வைத்திருந்தார். இங்கே இன்னுமாக பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவர்களெல்லாம் மீன் பிடிக்கிற தொழிலை கற்று வைத்திருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிற பவுலடியார், அவர் கூடாரம் பண்ணுகிற அந்த தொழிலை அவர் கற்றிருந்தார். ஆகையினாலே ஆக்கில்லா பிரிஸ்சில்லா அவரோடு கூட சேர்ந்து இணைந்து அந்த தொழிலை செய்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்படி என்றால் டென்ட் மேக்கிங் அல்லது கூடாரம் பண்ணுகிறது என்று சொல்லும்போது எவ்விதமான காரியங்களை செய்திருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லும்போது முடிகளினால் ஆன அல்லது தோலினால் ஆன, பல மிருகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தோலினால் ஆன போர்வைகளை போர் வீரர்களுக்காக செய்கிற தொழில் டென்ட் மேக்கிங் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக கூடாரம், வெயிலுக்காக லினன் க்ளோத்தில் வெயில் வரும்போது அதற்கு அடியிலே தங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி கூடாரம் செய்கிறார்கள். அந்த கூடாரத்தையும் இவர்கள் செய்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஹேங்கிங்ஸ், வீடுகளில் போடக்கூடிய அந்த தொங்குகின்ற திரைச்சீலைகளை இவர்கள் செய்திருக்கக்கூடும் என்று சொல்லி அதை தியேட்டர்களிலோ அல்லது அரண்மனைகளிலோ அல்லது கம்பீரமான அறைகளிலோ போடக்கூடிய அவ்விதமான ஹேங்கிங்ஸை, திரைச்சீலைகளை அவர்கள் செய்திருக்கக்கூடும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி ஆயினும் தன்னுடைய தேவை சந்திக்கப்பட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலை செய்கிறார்கள். இன்னும் யூதர்களில் உள்ள ஒரு யூதனாகிய ஒருவர் சொல்கிறார், ஒரு நல்ல டாக்டர், அப்படி நல்ல மருத்துவர் ஒருவர் இருப்பார் என்றால், அல்லது நன்கு படித்தவர் ஒருத்தர் இருப்பார் என்றால், அவர் கண்டிப்பாக மரத்தை உடைபவராகவோ அல்லது மரத்திலே சிற்பம் அடிப்பவராகவோ அல்லது மரங்களை தூக்கி செல்பவராகவோ அல்லது செடிகளுக்கு தண்ணீர் பாய்க்கிறவராகவோ இருப்பார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கண்டிப்பாக ஒரு தொழிலை அவர் கற்று வைத்திருப்பார். அந்த தொழிலையும் செய்து அவர் செய்கிற மற்ற ஒரு தொழிலையும் அவர் செய்வார் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறார். முதலாவதாக தன்னுடைய தேவைகளுக்கு அவர் என்ன செய்தார் என்றால், தானே வேலை செய்து சம்பாதித்தார். மனிதர்களை பாரப்படுத்தவில்லை, சுயநலத்திற்காக அவர்களை பயன்படுத்தவில்லை. இரண்டாவது, திருச்சபைகளிலிருந்து உதவி பெற்றார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். He received help from the church. அங்கே இந்த பகுதியில் சொல்லப்படும் போது திருச்சபைகளிலிருந்து உதவி பெற்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது, அங்கே ஏரிஸ்ட் டென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டென்ஸ், கிரீக்கில் இருக்கக்கூடிய அந்த டென்ஸ் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் தன்னுடைய மிகவும் ஏழ்மையான சூழலிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை அது வெளிப்படுத்துகிறது. அவருடைய கஷ்டமான சூழ்நிலையை யாரிடத்திலும் அவர் சொல்லவில்லை, எனக்கு விதமாக உதவி செய்யுங்கள், நான் விதமான கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர் பட்டினியாக இருந்தாலும் வேறு எந்த திருச்சபையிலிருந்தும் அவர் உதவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஒரு திருச்சபையில் அவர் பெற்றுக்கொண்டார். அந்த திருச்சபை எந்த திருச்சபை என்றால் பிலிப்பி திருச்சபை, மக்கதோனியா நாட்டில் உள்ள பிலிப்பு திருச்சபை. ஏன் அந்த திருச்சபையிலும் இருந்து மாத்திரம் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற திருச்சபைகளிலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது, அவர் இந்த திருச்சபை பவுலடியாரோடு கூட இருந்து அல்லது அவருடைய தேவைகளை அறிந்து உதவி செய்யக்கூடிய ஒரு திருச்சபையாக இருந்தது. அதைத்தான் நாம் பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 15வது 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த திருச்சபை அவரோடு கூட இருந்து அவருடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைக்கு ஏற்ப உதவி செய்த ஒரு திருச்சபையாக இருந்தது. எத்தனை நேரம் செய்தது என்பதை குறித்து அவர் சொல்கிறார். நான் தெசலோனிக்கே 15வது வசனத்தில் சொல்லும்போது, நான் மக்கதோனியா நாட்டிலிருந்து நாட்டிற்கு சென்றபோது, மக்கதோனியா நாட்டிலிருந்து நான் வெளிவரும்போது உங்களுடைய உதவிகளை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்கிறார். இன்னுமாக 4:16 நான் தெசலோனிக்காவிலே இருந்தபோதும் மறுபடியும் நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள் என்று சொல்கிறார். அந்த உதவி தீத்துவின் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்டது என்று சொல்லி
நாம் இன்னும் அதுக்கு கீழான வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 18வது வசனம், பிலிப்பியர் 4:18 அதை வாசிக்கிறோம். அதுக்கு பின்னதாக அவர் சொல்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் கொடுக்கும்போது தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என சொல்கிறார். இந்த பிலிப்பு திருச்சபை அவருக்கு மிகவும் உதவி செய்கிற, அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு திருச்சபையாக இருந்தது. இந்த பிலிப்பு திருச்சபையிலிருந்து வந்த மக்கள் சீலாவோடு கூட தீமோத்தேயுவோடு கூட சேர்ந்து பவுலை கொரிந்துவுக்கு தேடி வந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். எந்த ஒரு திருச்சபை ஆண்டவரை முன்வைத்து ஆண்டவருக்கு உதவி செய்கிறதோ, ஆலயத்திற்கு உதவி செய்கிறதோ, அந்த திருச்சபை மக்கள் மனிதர்களுக்கு அல்லது ஊழியர்களுக்கு உதவி செய்ய வருவார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறதிலே தவறில்லை. ஆனால் ஒரு மனிதன் திருச்சபையை கவனிக்காதபடி ஊழியக்காரரை மாத்திரம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அந்த எண்ணம் சரியான எண்ணம் அல்ல. அவர்கள் மனிதரை பிரியப்படுத்துகிற ஒரு மகன் அல்லது மகளாக மாறிவிடுவார். இல்லை, அப்படிப்பட்ட மக்களை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக அவர் இருப்பார்கள். யார் யாரெல்லாம் திருச்சபையில ஆண்டவரை கனம் பண்ணி திருச்சபையை கனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே மற்றவருடைய நலத்தின் மீது கவனம் செலுத்துவார்கள். அப்படி திருச்சபையை கவனிக்காமல் கவனம் மக்கள் மீது அல்லது ஊழியர்கள் மீது கவனம் செலுத்துவார்கள் என்றால் அது ஒருவேளை சுய நலத்திற்காக கவனம் செலுத்தப்படுகிறதாக கருதப்படும். இங்கே பவுலடியார், நான் எவ்விதமாக என்னுடைய தேவைகளை நான் சமாளித்தேன், ஆண்டவருடைய உதவியோடு கூட சமாளித்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒன்று, அவராகவே வேலை செய்து சமாளித்தார். இன்னொன்று, இதன் பிலிப்பு திருச்சபை முன்னதாக வந்து அவருக்கு உதவி செய்து அதன் மூலமாக அவர் தன்னுடைய தேவைகளை சமாளித்தார் என்று சாட்சி சொல்கிறார். இன்றைக்கு கொடுக்கிற எல்லாரிடத்திலும் வாங்க முடியாது, பின்னதாக சொல்லி காண்பிப்பார்கள், அல்லது நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் உண்மையிலேயே நம் மீது நலம் வைத்து நம்முடைய நலத்தை விசாரித்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் விரும்புகிறவரிடத்தில் நாம் கண்டிப்பாக உதவிகள் பெற்றுக்கொள்ளலாம். ஊழியர்களாகி நாங்கள் அல்லது நாம் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பவுலடியார் நான் அமிதமாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சாட்சி சொல்கிறார். இரண்டாவதாக, he witnessed how he had managed vows, தன் துன்பங்களை எவ்விதம் சமாளித்தார் என சாட்சி பகிர்ந்தார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22-28 வசனங்களில் அவர் இதை சொல்லும்போது, நான் ஒரு புத்தியின மனிதனாக நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் சொல்கிற அனைத்து காரியங்களும் அவருடைய பெருமையை காட்டுகிறதாக இருக்கிறது. ஆகையினால அநேக இடங்களிலே நான் விதமாக புத்தீனமாக நான் பேசுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். முதலாவது சொல்கிறார், நான் எபிரேயன் என்று சொல்கிறார். நீங்கள் எபிரேயன் ஆனால் நானும் எபிரேயன் என்று சொல்லி சொல்கிறார். எபிரேயன் என்கிற பதத்திற்கு ஹேபேர் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆறுகளை கடந்து வந்தவன் என்பது பொருள். ஏனென்றால் ஆபிரகாம் ஆறுகளை கடந்து கானான் தேசத்துக்கு வந்ததினாலே அவருக்கு எபிரேயன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே எபிரேயன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னும் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 15வது வசனத்திலேயும் அவ்விதமாக உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாஸ்ட் ஓவர் த ரிவர். அடுத்தபடியாக நான் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த எபிரேயன் என்று சொல் ஒரு பட்ட பெயராக இருந்தாலும் அடுத்தபடியாக இஸ்ரவேலர் என்று சொல்லும்போது அது ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது, ஆண்டவராலே கொடுக்கப்பட்டது, கனப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக சீட் ஆஃப் ஏப்ரஹாம், நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி தன்னை குறித்து சொல்கிறார். அப்படி என்றால் விருத்த சேதனம் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளை என்று சொல்லி அவர் சொல்கிறார். இங்கே யூதர்கள் யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லி சொல்கிறார், பெருமை அடித்து பேசுகிறார்கள். யோவான் 8வது அதிகாரம் 33வது வசனத்திலே அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் நான்
தேவனுடைய ஊழியக்காரன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். நான் நேரடியாக அழைப்பு பெற்று, ஆண்டவராகிய கிறிஸ்து மூலம் அழைப்பு பெற்ற ஒரு மனிதன் ஆகையினாலே நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். ஆகையினாலே தன்னுடைய ப்ரிவிலேஜஸ் அல்லது அவருடைய பொசிஷனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அந்த போஸை குறித்து அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் வேகமாக அதை சொல்ல விரும்புகிறேன். நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்று சொல்கிறார். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், அது நான் கடந்து சென்ற ஒரு கஷ்டமான ஒரு பாதை, துன்பமான பாதை என்று சொல்கிறார். ஒருவேளை நமக்கு வேதத்தில் பிலிப்பு பட்டணத்தில் அவர் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார், எருசலேமிலே சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார், கடைசியாக ரோமாபுரியிலே அவர் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு வேதத்தில் இருக்கிறது. ஆனால் கிளமெண்ட் ருமேனஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்கிறார், இவர் 7 முறை கண்டிப்பாக சிறைச்சாலையில் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி ஆயினும் அவர் சிறைச்சாலையில் இருந்தேன் என்று சொல்கிறார். 5 முறை நான் யூதர்களிடத்தில் நான் சாட்டை அடி வாங்கினேன், 40ற்கு 1 குறைவாக, அப்படின்றால் 39 அடிகள் நான் வாங்கினேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இது யூத சட்டத்தின்படி 40 அடிகள் கொடுக்கலாம். ஆனால் பவுலடியாருக்கு 39 கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், 3 வார் உள்ள 3 கயிறு உள்ள சாட்டையினாலே அடிக்கும்போது ஒரு சாட்டை அடி 3ஆக கருதப்படும். ஸோ 13 முறை அடிப்பார்கள், 39. இன்னொரு முறை அடித்து விட்டால் 42ஆக மாறிவிடும். ஆகினாலே தான் 39 அடியாக அவர்கள் அடித்திருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது சொன்னார், நீங்கள் ஜெப ஆலயங்களிலே புறம்பாக்கப்பட்டு சவுக்கால் அடிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். மறுபடியுமாக 3 முறை நான் கம்பியினாலே அல்லது தடியினாலே நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இந்த தடியிலே அடிக்கப்படுவது ரோம அரசாங்கத்தின் ஒரு தண்டனை. அதை குறித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு முறை நான் கல்லெறியப்பட்டேன் என்று சொல்கிறார். அது லிஸ்த்ரா பட்டணத்திலே அவர் கல்லெறியப்பட்டார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். 3 முறை நான் கடற்பயணத்திலே கஷ்டப்பட்டேன் என்று சொல்கிறார். கப்பல் சேதத்திலே நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்கிறார். நமக்கு இருப்பதெல்லாம் எப்பொழுது ரோமுக்கு சென்றாரோ அதற்குரிய ஆதாரம் தான் வேதத்தில் இருக்கிறது. இன்னுமாக ஒரு சிலர் ஒரு பகல் ஒரு இரவு நான் கடலிலே இருந்தேன் என்று அவர் சொல்கிறார். ஒருவேளை மரத்தை பிடித்து கொண்டு நீந்தி கொண்டே இருந்திருக்கக்கூடும். அவர் அவிதமாக ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் அவிதமாக இருந்திருக்கிறார். இன்னுமாக நாம் அவரை குறித்து வாசிக்கும்போது அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஆறுகளில் வந்த மோசங்களிலே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இன்னுமாக கொள்ளைக்காரர்களிடமிருந்து, கள்வர்களிடத்திலிருந்து நான் வந்த மோசங்களினால் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் அநேக கஷ்டங்களை குறித்து அவர் பேசுகிறார். அந்த பகுதிகளை நாம் வாசிப்போம் என்றால் அநேக கஷ்டங்கள், பட்டணங்களிலும் இருந்த கஷ்டம், புறஜாதிகளிடத்திருந்த கஷ்டம், என்னுடைய சொந்த ஜனங்களிடத்திலிருந்து வந்த கஷ்டம் என்று சொல்லி பலவிதமான துன்பங்களை குறித்து அவர் பேசுகிறார். அதையெல்லாம் பேசி முடித்த பிற்பாடு இன்னுமாக கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து வந்த கஷ்டம், இன்னுமாக கவலை, என்னுடைய பிரயாசத்தினால் வந்த கஷ்டம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார், ஆண்டவர் உடைய திருச்சபையின் மீது உள்ள அதிகமான பாசம், பற்று என்னை கவலை அடைய செய்தது என்று சொல்கிறார். இன்னும் அநேக காரியங்களை குறித்து அவர் அதில் பேசுகிறார். நான் குளிரிலே கஷ்டப்பட்டேன், எனக்கு சரியான உடை இல்லாதபடி நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்கிறார். இப்படி பலவிதமான கஷ்டங்களை சொல்லிவிட்டு, இன்னும் சொல்ல முடியாத கஷ்டங்களை நான் பட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எல்லா சபைகளை குறித்ததான கவலை என்னை நெருக்குகிறது என்று சொல்கிறார். எல்லா சபைகளை குறித்ததான கவலை என்னை நெருக்குகிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் திருச்சபையிலிருந்து வரக்கூடிய கவலை ஏனென்றால் திருச்சபைகளை கவனிக்கிறவராக, பராமரிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அவர்களுக்கு ஊழியர்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கள்ளத்தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்படுகிற போதனைகளை நிறுத்த வேண்டும், அதற்கு எதிராக சரியான ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். தவறான பாதையில் அவர்கள் சென்றுவிடக்கூடாது என்று சொல்லி, தவறான போதனைகள் சென்றுவிடக்கூடாது என்று சொல்லி
அவர்களுக்கு போதனை சொல்லுகிறார். மற்ற ஊழியர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இவ்விதமாக பல காரியங்களை அவர் செய்கிறதுனால அவர் சொல்லுகிறார், நான் இதற்காக நான் வருத்தப்படுகிறேன், திருச்சபைகளுக்காக நான் வருத்தப்படுகிறேன், அது தேவனை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகிறார், நான் இப்பொழுதும் நான் ஒரு பைத்தியக்காரனை போல நான் பேசுகிறேன். இவள் எல்லாவற்றையும் நான் கடந்து சென்ற பாதை கடினமான பாதை, துன்பம் நிறைந்த பாதையாகவும் நான் கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது ஒரு பைத்தியக்காரனை போல பேசுகிறேன். அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருக்கு முன்பாக நாம் கடந்து சென்ற பாதைகளை சொல்லும்போது அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பாதைகள் எல்லாம் நான் இவனுக்கு அனுமதித்தேன், இதன் வழியாக இவர் கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி. அதனாலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போவதில்லை. ஆனால் இதை கேட்கிற ஒரு ஊழியக்காரி, ஆனால் மற்றவர்கள் இன்னும் ஆண்டவர்களாக பலப்படுவதற்கு அது உதவி செய்யும். அதனாலே பவுலடியார் ஒருவேளை அந்த எண்ணத்தோடு கூட சொல்லிவிட்டு, நான் பைத்தியக்காரனை போல பேசுகிறேன், என்னை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தனக்கு வருகிற வந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் அதை நான் எப்படி சமாளித்து எப்படி நான் சாட்சியாக வாழ்ந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மூன்றாவதாக, he witnessed how he had managed his weakness. தன் தவிப்பை எவ்விதம் சமாளித்தார் என சாட்சி பகிர்ந்தார். தவிப்பை என்று சொல்லும்போது பலவீனத்தை எவ்விதமாக சமாளித்தார் என சாட்சி பகிர்ந்தார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதியில் அது இருக்கிறது. இங்கே நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வருகிறான். பவுலுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பலவீனத்தை கொடுத்து சோதனை செய்தான். ஆனால் இந்த சோதனையிலே அல்லது பலவீனத்தை எவ்விதமாக மேற்கொண்டார் என்று சொல்லிதான் அந்த பகுதியிலே அவர் எழுதுகிறார். ஒருவேளை கொரிந்தியர்களுக்கு இந்த பலவீனம் தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது. அவர்கள் ஒருவேளை அவரை கேலி செய்திருக்கக்கூடும். உமக்கே இந்த பலவீனம் இருக்கிறதே என்று சொல்லி கேலி செய்திருக்கக்கூடும். ஆகினாலே இந்த பலவீனத்தை நான் எவ்விதமாக எடுத்துக்கொள்கிறேன் என்பதை குறித்து அதை எவ்விதமாக நான் அதை கையாளுகிறேன் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அதற்கு முன்னதாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிற ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை குறித்து, அதிசயமான ஒரு அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். அது என்ன அனுபவம் என்றால், அநேக தரிசனங்களை அவர் தேவனிடத்தில் அவர் பெற்றிருக்கிறார், வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார். ஆனால் ஒன்று மிகவும் விசேஷமானது என்று சொல்லுகிறார். நாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் போது தன்னுடைய மனமாறுதலின் நாட்களிலே அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற நாட்களிலே தமஸ்குவுக்கு செல்கிற பாதையிலே அவருக்கு வெளிப்பாடு கிடைத்தது. நேரடியாகவே அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார், இயேசு கிறிஸ்து பேசுவதை அவர் கேட்டார். அது ஒரு வெளிப்பாடு. அதை சொல்லும்போது பரலோக தரிசனம் என்று சொல்லி அவர் தன்னுடைய எழுத்தில் எழுதும்போது எழுதுகிறார். இரண்டாவதாக, த்ரோவா பட்டணத்தில் இருக்கும்போது அங்கே மக்கதோனியா மனிதர் ஒருவர் வந்து எங்களிடத்தில் வாருங்கள் என்று வேண்டிக் கொண்டதாக வேதம் சொல்கிறது. அது ஒரு தரிசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக, கொரிந்து பட்டணத்திலே அவர் அடி வாங்கும் போது, அது கஷ்டப்படும் போது தேவதூதன் வந்து அவரை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மக்கள் எனக்கு உண்டு என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிற ஒரு தரிசனத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். எருசலேமுக்கு சொல்லும்போது தரிசனத்தின் வெளிப்பாடாக அவர் எருசலேமுக்கு சொல்கிறார், அங்கே நான் கட்டப்படுவேன் என்கிற ஒரு தரிசனத்தோடு கூட அல்லது வெளிப்பாடோடு கூட அவர் அங்கே செல்கிறார். இப்படி பல தரிசனங்கள், வெளிப்பாடுகள் அவருக்கு இருந்தது. இதில் கடைசியாக அவர் இங்கே சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு ஒரு விசேஷ விதமான வெளிப்பாடு. இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட வெளிப்பாடுகள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் அவரை போதிப்பதற்காக, வழி நடத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாடு சற்று வித்தியாசமானது. அவர் சொல்லுகிறார், 14 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு தரிசனத்துக்குள்ளாக சென்றேன் என்று சொல்கிறார். 14 வருடங்களுக்கு முன்பாக என்று சொல்கிறார்.
இந்த 14 வருடங்கள் என்று சொல்லும்போது பல வேத விரிவுரையாளர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள். ஆனால் பவுலடியார் அப்போஸ்தலர் 22:17 சொல்லும்போது, நான் எருசலேமின் தேவாலயத்தில் இருக்கும்போது இந்த தரிசனத்தை நான் பெற்றேன் என்று சொல்கிறார். நான் தரிசனத்துக்குள்ளாக சென்றேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் டாக்டர் லைட்ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு வேத விரிவுரையாளர், அவர் சொல்கிறார், பவுலடியார் கிறிஸ்துவுக்கு பின் 34வது ஆண்டு அவர் மனமாற்றம் அடைந்திருக்கக்கூடும். அவர் கிறிஸ்துவுக்கு பின் 43வது ஆண்டு இந்த தரிசனத்தை அவர் பெற்றிருக்கக்கூடும். அது எந்த நாள் என்றால், கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சீசருக்கு நாட்களிலே பஞ்சம் எல்லா இடத்திலும் உண்டானது. அந்த பஞ்சத்தின் நாட்களிலே பவுலடியார் எருசலேமில் இருக்கும்போது இந்த தரிசனம் அவருக்கு கிடைத்திருக்க கூடும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அப்படி சொல்லிவிட்டு இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் எழுதின நாட்கள் எந்த நாட்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு பின் 57வது வருஷம் என்று சொல்லி அவர் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி வருஷங்களை குறிப்பிடுகிறார். எதுவாக இருந்தாலும் சரி, 14 வருடம் என்று சொல்வது கண்டிப்பாக இந்த கடிதத்தை எழுதுவதற்கு முன்னதான 14 வருடம் என்று சொல்லி தான் கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் 3வது வானத்திற்கு சென்றேன் என்று சொல்கிறார். அதே அதிகாரத்திலே நான் பரதீசு என்ற இடத்துக்கு சென்றேன் என்பதாக அதே அதிகாரத்தில் எழுதுகிறார். இந்த பரதீசு என்று சொல்லும்போது நம்முடைய பரிசுத்தமான ஆண்டவர் தங்குகிற ஒரு இடம், அநேக தேவதூதர்கள் இருக்கிற ஒரு இடம், இந்த உலகத்திலிருந்து சென்ற அநேக ஆத்துமாக்கள் தங்குகிற ஒரு இடம், பரிசுத்த ஆத்துமாக்கள் தங்குகிற ஒரு இடம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையின் சரீரத்தோடு கூட பிரவேசித்த ஒரு இடம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உயர்வான ஒரு இடம். பவுலடியார் அந்த இடத்திற்கு சென்றேன் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உயர்வான தரிசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். பேசுகிறதற்கு காரணம் என்ன? இவ்வளவு வெளிப்பாட்டை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் நான் உயர்ந்தவன். ஆனால் இந்த உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் நான் இருந்தாலும் இவைகளை குறித்து நான் பேச விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். இவைகளை குறித்து நான் பேச விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பலவீனம் என்று சொல்லும்போது அவருடைய பாவ நேச்சர் அல்லது அவருடைய பாவத்தின் தன்மை நிறைந்த உடம்பை குறித்து அவர் சொல்லவில்லை, அல்லது அவரால் பெற்றுக்கொண்ட அநேக துன்பங்களை குறித்து அவர் பேசவில்லை. ஆனால் என் சரீரத்தில் எனக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாத்தானின் தூதனாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் அல்ல. வருத்தத்தை துக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது மற்ற ஒரு பலவீனமாக இருக்கலாம். இது எதர்ச்சியாக வந்த ஒரு காரியம் அல்ல, ஆனால் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு அல்லது அனுமதிக்கப்பட்ட ஒரு பலவீனம். மறுபடியும் சொல்கிறேன், இது ஏதோ அனிச்சையாக அல்லது ஏதோ தற்செயலாக வந்த ஒரு பலவீனம் அல்ல, தேவனாலே கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு பலவீனம். அப்படி என்றால் அது கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வாசிக்கும்போது நாம் 2 வசனத்தின் கண்ணோட்டத்தில் இதை பார்க்க முடியும். ஒன்று யோசுவா 23:13 வாசிக்கும் போது, அநேக இஸ்ரவேலர்கள் அநேக இடங்களை பிடித்தார்கள் கானான் தேசத்தில். ஆனால் அங்கே வாழ்ந்த கானானியர்களும் இருந்தார்கள். எதற்காக என்றால் அவர்கள் முள்ளும் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக முள்ளும் குறுக்குமாக இருந்தார்கள். அதற்காக இவர் விட்டு வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அது இவர்கள் மத்தியிலே வாழும்போது இவர்கள் உண்மையான தெய்வத்தை உண்மையாக வணங்குகிறார்களா என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விட்டு வைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் நாம் அதிகமாக யோசிப்போம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 22வது அதிகாரத்திலே ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு காரணம் நமக்கு நன்றாக தெரியும். மகன் பிறந்து விட்டான். இன்னும் அமலேக்கிய ராஜா ஒரு சாதாரண ஒரு மனிதனை அரசருக்கு ஈக்குவலாக பார்க்கிறார். ஏனென்றால் சந்ததி இருக்கிறது, வரப்போகிறது. இவ்விதமான ஒரு பெருமையோடு கூட வாழும்போது ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய மகனை எனக்கு நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். காரணம் என்னவென்றால்,
பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவ்விதமான ஒரு பலவீனத்தை அவரிலே கொடுத்து, அல்ல ஒரு சோதனையை கொடுத்து அவரை சோதனை செய்கிறார். இவ்விதமான சோதனைகள் ஒருவேளை கொடுக்கப்படுகிறது என்றால் அது நம்முடைய பெருமைகளை அடக்குவதற்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை அடக்குவதற்காக ஆண்டவர் விதமான பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நமக்கு ஆனால் சாத்தான் ஏன் சாத்தானுடைய தூதன் என்று சொல்லி பவுலடியார் சொல்கிறார் என்றால், இந்த பலவீனங்கள் நமக்கு ஒருவேளை வரும்போது நாம் யோசிக்கிற காரியம் என்னவென்றால், எதற்காக நான் இதை பெற்றிருக்கிறேன்? ஏன் ஆண்டவரால இந்த பலவீனத்தை சுகப்படுத்த முடியாது? ஏன் எனக்காக? மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லை, ஏன் எனக்காக? இது எவ்வளவு நாட்கள் என்னை தொடரும் இந்த பலவீனம் என்று சொல்லி என்ற கேள்விகள் எல்லாம் நம்முடைய மனதில் எழும். அப்படி எழும்பும் போது நம்முடைய மனம் அடிவாகும், நாம் சோர்ந்து போய்விடுவோம். அப்படி சோர்ந்து போய் ஒருவேளை ஆண்டவரை விட்டு விடுவதற்கு அது ஆதாரமாக அமையும். ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், இந்த பலவீனங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, அல்லது இந்த முள் எனக்கு இருக்கிறது, இவைகள் ஒன்றும் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அவர் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லும்போது, என்னை தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் இல்லை என்று சொல்கிறார். தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு காரியம் இல்லை என்று சொல்கிறார். அதற்காக இந்த பலவீனத்திற்காக நான் 3 முறை தேவனிடத்தில் நான் வேண்டுதல் செய்தேன் என்று சொல்கிறார். மிகவும் கவனத்தோடு, ஏதோ சாதாரணமாக செய்கிற ஒரு ஜெபம் இல்லை, 3 முறை நான் தேவனிடத்திலே கருத்தோடு கூட வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. என்ன ஜெபம், என்ன பதில்? உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாக தங்கும். ஆண்டவர் நான் குணமாக்குவேன் என்று சொல்லவில்லை, அல்லது பொறுத்திரு குணமாக்குவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னது நோ, அந்த பலவீனம் உன்னோடு கூட தான் இருக்கும், ஆனால் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி சொல்கிறார். இந்த சஃபிஷியன்ட் என்கிற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாக தங்கும். இந்த சஃபிஷியன்ட் என்கிற வார்த்தை எதற்கு இணையான வார்த்தை என்றால், வேதத்தில் 2 குறிப்புகள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தும் போது, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும் போது எல் ஷடாய் என்றால் ஓம்னிபொட்டன்ட், ஆல் பவர்ஃபுல், சர்வ வல்லவர் என்பதான பொருள். அதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஷடாய் என்றால் சஃபிஷியன்ட். அப்படி என்றால் இங்கே நம்ம பார்க்கும்போது ஆல் சஃபிஷியன்ட் என்கிற அர்த்தம் இங்கே வருகிறது. நம்முடைய ஆண்டவர் ஆல் சஃபிஷியன்ட், நம்முடைய குறைவுகளிலே போதுமானவராக, அனைத்திற்கும் போதுமானவராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயரினுடைய அடிப்படையில் இருக்கிறது, மேசியா. நாம் யாத்ராகமம் 23:23 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். அது யார் என்றால் மேசியா. அவருக்கும் அவரை சார்ந்த பெயரும் இதுதான், த சஃபிஷியன்ட் என்கிற வார்த்தை, அதற்கிடையான வார்த்தை. ஒருவேளை பொதுவான ஒரு கிரேஸை குறித்து இங்கே பேசப்படவில்லை, காமன் ஆர் சஃபிஷியன்ட் காமன் கிரேஸை குறித்து இங்கே பேசவில்லை. ஆனால் ஒரு பர்டிகுலர் கிரேஸ், அது பவுலடியாருக்கு தேவையான, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு தேவையான ஒரு கிருபையை குறித்து அது பேசுகிறது. சிறப்பான தேவையான கிருபையை குறித்து அது பேசுகிறது, சஃபிஷியன்ட் கிரேஸ். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வாசிக்கிறோம், அது உன்மீது தங்கும், என்னுடைய பலன் உன்மீது பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொன்னதாக அவர் சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எப்படி கூடாரம் ஒரு கவரிங் போல இருக்கிறதோ அதே போல தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அவருடைய பலவீனத்திலே தேவனுடைய கிருபை அவரை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே பவுலடியார் சொல்லுகிறார், நான் இப்பொழுது திருப்தியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூர்ணமாக விளங்குகிறது. ஆகையினாலே நான் இனிமேல் இந்த பலவீனத்திற்காக நாம் ஜெபிக்க போறதில்லை.
ஆனால் இந்த பலவீனம் அதிகமாக இருக்கிறதுனால தேவனுடைய கிருபையும் அதிகமாக என் மீது வருகிறது. ஆகையினாலே நான் இதை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட போகிறதில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் பலவீனனாக இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கடைசி அவர் சொல்லும்போது நான் பலவீனவனாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகையினாலே இந்த பலவீனத்தில் நான் பிரியப்படுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, பவுலடியார் 3 விதமான சாட்சிகளை சொல்லுகிறார். தன்னுடைய தேவைகளை எப்படி சமாளித்தேன் என்று சாட்சி சொல்கிறார். தன்னுடைய துன்பங்களை நான் என்னுடைய துன்பங்களை விதமாக சமாளித்தேன் என்று சொல்லி சாட்சி சொல்கிறார். என்னுடைய தவிப்பிலே அல்லது என்னுடைய பலவீனத்தை நான் விதமாக சமாளித்தேன் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்கிறார். ஒருவேளை இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் நாம் இவைகளை கடைபிடிக்க வேண்டும், இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியார் எவ்விதமாக இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி விதமான வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பவுலை போல சாட்சி நிறைந்த வாழ்க்கைக்குள் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே விதமாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நாம் இப்பொழுது யாரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 98வது கீர்த்தனை பாடுவோம். 1வது 4வது கவிகளை பாடுவோம். 1வது 4வது கவிகள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் இந்த ஆலய ஆராதனையில் பங்கு கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை தியானம் செய்ய கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பவுலடியாருடைய வாழ்க்கையிலே
இருந்து அவர் சொன்ன சாட்சியை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தீர். தேவைகளிலேயும் துன்பங்களிலேயும் தவிப்பிலேயும் எவ்விதமாக சாட்சியாக இருந்தார் என்பதை குறித்து வேதத்தில் அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிற பகுதிகளிலிருந்து தியானம் செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் பவுலை போல இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவ்விதமாகவே நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதியும், கிருபையும் இரக்கமும் பிள்ளைகள் மீது அதிகமாக தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இதுதாமே பிள்ளைகளை பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீர் சந்தியும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் கெஞ்சுகிறேன். தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். நீ தாமே பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதுதாமே அவருடைய காரியங்களிலே உதவி செய்யும். மனசோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உடைய கிருபையினாலே தாங்கி வழி நடத்தும். உமக்கே துதி, கனம், மகிமை, மகத்துவம் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடைய போக கடவோம். தயவுசெய்து அமருங்கள். எல்லாருக்கும் தோற்றும்.